குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் நம்ம ஒரு நியூ லெசன் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். லெசன் நேம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், தமிழில் அணு அமைப்பு. அட்டாமிக் அப்படின்னா ஆட்டம். இந்த ஆட்டத் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கீழ் வகுப்பில் லோயர் கிளாஸில் பார்த்துருக்கோம், 7th பார்த்துருக்கோம். இதில் என்ன ஆட்டம் அப்படின்னு என்ன சொல்லுவோம், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்டர். இன் அவர் சரௌண்டிங்ஸ் ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்டர். ஸோ the matter அப்படிங்கன்னா மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் த டைனி பார்ட்டிகல்ஸ். டைனி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா இன்விசிபிள் பார்ட்டிகல்ஸ் இல்லையா, கெனாட் சி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. என்ன சொல்கிறாங்க, அதுதான் ஆட்டம். ஸோ அந்த டைனி பார்ட்டிகல்ஸ், இந்த ஸ்மால் இன் சைஸ் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லக்கூடிய மிகச்சிறிய, பிரிக்க முடியாத, கெனாட் பி புரோக்கன், உடைக்க முடியாத, அதுதான் ஆட்டம் இல்லையா. ஸோ இது ஆட்டம் அப்படிங்கிறத பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க, எலமெண்ட் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். எலமெண்ட்லாம் நம்மளை சுற்றி நிறைய எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட் அப்படிங்கிறத எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த டைனி பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டம். ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எவ்ரி சப்ஸ்டன்ஸ் இன் அவர் சரௌண்டிங் இஸ் மேட் அப் ஆஃப் தி யூனிக்யூ எலமெண்ட்ஸ். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய எலமெண்ட்ஸ் நம்ம இருக்குது. தெர் ஆர் 118 எலமெண்ட்ஸ் ஐடென்டிஃபைடு வேர்ல்டு வைடு ஸோ ஃபார். அதாவது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 118 எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருக்காங்க. அவுட் ஆஃப் தீஸ் எலமெண்ட்ஸ், அதாவது 92 எலமெண்ட்ஸ் அக்யூர் இன் த நேச்சர் and the remaining elements are synthesized in the laboratories அப்படிங்கிறாங்க. அதாவது 118ல் 92 எலமெண்ட்ஸ், 118ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 92 எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னது நேச்சுரல். மீதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 26 எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 26 எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னது லெபார்ட்டரியில் நாம் கண்டுபிடிச்சது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள் காப்பர், அயன், கோல்டு, சில்வர் இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த நேச்சர், இயற்கையில் கிடைத்த சில எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இவ்வளோதான் கிடையாது, 92ல் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. காப்பர், அயன், கோல்டு, சில்வர், இதெல்லாம் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். எலமெண்ட்ஸ் லைக் டெக்னீட்டியம், ப்ரொமோத்தியம், நெப்டியூனியம் அண்ட் புளுட்டோனியம். அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக சொல்லுங்கள். டெக்னீட்டியம், ப்ரொமோத்தியம், நெப்டியூனியம் அண்டு புளுட்டோனியம். இந்த எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர் சிந்தசைஸ்டு இன் த லெபார்ட்டரிஸ். லெபார்ட்டரி மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ஆய்வகத்தில், லேபில் நாம் உருவாக்கினது. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடியது, செயற்கையான நாம் உருவாக்கப்பட்ட எலமெண்ட்ஸ். ஸோ இது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஈச் எலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் த சிமிலர் த மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் கால்ட் ஆட்டம். அதாவது அது நேச்சுரல் எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா என்னதான் இருக்குன்னா அந்த மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், த ஸ்மால் இன் சைஸ் பார்ட்டிகல், டைனி பார்ட்டிகல் சொல்லக்கூடிய ஆட்டம் தான், அதுதான் ஆட்டம். ஸோ எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு பார்ட்டிகல்ஸ் இது அப்படின்னா ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள், த எலமெண்ட் கோல்டு இஸ் மேட் அப் ஆஃப் த கோல்டு ஆட்டம் which determine its characteristics. ஏன் இப்போ கோல்டு அப்படின்னா அந்த கோல்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் என்னவாக இருக்கும், கோல்டு ஆட்டம்ஸ் தான் இருக்கும். தங்கத்தில் தங்கத்துகள் இருக்கும் இல்லையா, காப்பரில் காப்பர் ஆட்டம்ஸ் இருக்கும், சில்வரில் சில்வர் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய ஆட்டம்ஸே இருக்கிறனால தான் அதனுடைய கேரக்டர்ஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. The word atom is derived from the Greek word atomos. நல்லா பார்த்துங்க, அட்டாமஸ். இந்த அட்டாமஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க சொல்லுன்னு சொல்லக்கூடிய அட்டாமஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஆட்டம். 1 மார்க் கேட்பாங்க, ஆட்டம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு, அட்டாமஸ் அப்படின்னு சொல்கிற வேர்டு. அட்டாமஸ்ங்கிற வேர்டு எந்த லாங்குவேஜ்னா கிரேக் லாங்குவேஜ், கிரேக்க வார்த்தை. சரி, டாமஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, டாமஸ் மீன்ஸ் ஸ்மாலஸ்ட் டிவைசபிள் பார்ட்டிக்கல், அதாவது உடைக்கக்கூடியது, பிரிக்க முடியக்கூடியதுக்கு பேர் டாமஸ். அட்டாமஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஸ்மாலஸ்ட் இன்விசிபிள்னு அர்த்தம். பிரிக்க முடியாத ஒரு துகள், பிரிக்க முடியாத ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் என்னது அட்டாமஸ் அப்படிங்கிறது. அதனால தான் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆட்டம்னா பிரிக்க முடியாது, உடைக்க முடியாது இல்லையா, cannot be broken அப்படின்னு சொல்கிறோம். உடைக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது தான் ஆட்டம். அதனால தான் அட்டாமஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தான் ஆட்டம் அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சரி, அடுத்தது இந்த ஆன்சியன்ட் த கிரீக் ஃபிலாசபர்னு சொல்லக்கூடிய டெமோக்ரிட்டஸ், அவர் பேர் பார்த்தீங்கன்னா என்னது
டெமோக்ரிட்டஸ் அப்படிங்கிறது அந்த சயின்டிஸ்ட் பேர். இவர் வந்து கிரேக்க ஃபிலாசபர், அதாவது கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு தத்துவஞானி, அந்த காலத்தில் வாழ்ந்தவர். இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேவ் ஸ்போக்கன் அபவுட் ஆட்டம், அணுவை பற்றி அவர் சொல்லியிருக்கார். அப்போ சொல்லியிருக்காரு, இவர் சயின்டிஸ்ட் டெமோக்ரட்டிஸ் வந்து ஆட்டம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் போயட் ஔவையார், உங்களுக்கு தெரியும் இல்லையா, தமிழில் படிச்சிருப்பீங்க. ஔவையார் திருக்குறளில் வந்து, அதாவது திருக்குறளில் நமக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஆட்டம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போனா பாருங்கள், அப்போவே நமக்கு வந்து ஆட்டம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு, அதாவது அதை பற்றி என்ன செய்யுது, சயின்டிஃபிக்காக அதுக்கான எந்த விதமான ஆதாரம் எவிடன்ஸ் நமக்கு இல்லை. The first scientific theory about atom was given by John Dalton. இந்த ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக்காக ஒரு தியரியை நிரூபித்து சொன்னவர் ஜான் டால்டன் தான். ஆட்டம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு நமக்கு அதை பற்றி தியரியாக கொடுத்தவர் யார் அப்படின்னா ஜான் டால்டன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யார், ஜே தாம்சன் சொல்லியிருக்காரு, ரூதர்ஃபோர்டு, இவங்கெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு தியரி ஆட்டம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சயின்டிஃபிக்காக நமக்கு வந்து நிரூபித்து சொன்னவர் யாருன்னா ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த லெசனை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னென்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. வேலன்ஸ்னா என்ன, மாலிகுலர் ஃபார்முலா என்ன, கெமிக்கல் காம்பவுண்டுனா என்ன இல்லையா, அதை கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாம் இந்த லெசனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆட்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜான் டால்டன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தியரி நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் என்னெல்லாம் தியரிஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தியரி வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்போ இது பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது 108, அதாவது 1808 வருஷம் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த தியரி நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு இந்த தியரியில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இது. ஸோ ரைட் த டால்சன்ஸ் அட்டாமிக் தியரி அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொன்ன தியரிஸ் நிறைய சொல்லியிருக்காரு. அதில் வந்து ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆல் த மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால்ட் ஆட்டம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே மேட்டர் தான். அது எல்லாமே எதனால் ஆனது அப்படின்னா அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லக்கூடிய ஆட்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் வந்து கிரேக் ஃபிலாசபர்னு சொல்லக்கூடிய டெமோக்ரட்ஸும் அதான் சொல்லியிருக்காரு. சரி, ரெண்டாவது பாயிண்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸுங்கிறாங்க. அதாவது என்னென்னா, அதாவது ஒரு ஆட்டத்தினுடைய அது பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். சேம் எலிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் இல்லையா. இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா அதனுடைய ஆட்டம்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்கும். ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கும். அதனால் அது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் கீழே இங்கே இருக்குது. ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்டு மாசஸ் அண்டு பாசஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறாங்க. வெவ்வேறு வகையான அணுக்கள் இல்லையா, வெவ்வேறு வகையான அணுக்களில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையாக தான் இருக்கும். ஒரு இப்போ ஹைட்ரஜன்னா அதில் வந்து ஆட்டம்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அதனுடைய எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வெவ்வேறுன்னா என்ன அர்த்தம், இப்போ H2O சொல்கிறோம். H2O என்ன அர்த்தம், அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருந்தால் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து டோட்டலாக மாறுபடும். ஸோ அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்னால் அதுக்கு கூட எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னால் அங்கே எல்லாமே சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. அதாவது ஆட்டம் அப்படிங்கிறத நெய்தர் பி கிரியேட்டட் அப்படின்னா, நெய்தர் பி கிரியேட்டட்னா ஆக்க முடியாது, நார் பி டெஸ்ட்ராய்டுனா அழிக்க முடியாது, ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படிங்கிறது. Atoms of different elements may combine with each other in a fixed simple ratio to form molecules. அதாவது two different elements, atoms of different elements may combine அப்படிங்கிறாங்க. அதாவது வெவ்வேறு எலிமெண்ட்ஸ், 2 வெவ்வேறு எலிமெண்ட்ஸு ஒன்றா சேருங்கிறாங்க. எப்போ சேரும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு சிம்பிள் ரேஷியோ அப்படின்னா அதனுடைய மாஸ், அதாவது ரேஷியோ பை மாஸ் அடிப்படையில் 2 ஒன்று சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியூ ப்ராடக்ட் தான் என்னது, காம்பவுண்ட். மாலிகுல்ஸ் இல்லைன்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். இது வேறு இது வேறு, இதனுடைய ப்ராப்பர்ட்டி வேறு இதனுடைய ப்ராப்பர்ட்டி வேறு. இந்த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸு ஒன்று சேரும். எப்போ சேரும், 1:8ங்கிற ரேஷியோவில், அதாவது ரேஷியோ பை மாஸ் 1:8ங்கிற ரேஷியோவில் தான் ஒன்று சேர்ந்து H2O அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ ப்ராடக்ட் சொல்லக்கூடிய காம்பவுண்ட், ஒரு மாலிகுல்ஸை நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறாங்க.
இதெல்லாம் யார் சொன்னது? டால்டன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் இருக்குது, ஆட்டம்லாம் சேர்ந்து தான் இப்படிலாம் உருவாகுதுங்கிற அவருடைய கருத்துக்கள், இதில் அவருடைய தியரி இதெல்லாம். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். An atom is the smallest particle of matter that takes part in a chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிக்கணும் இல்லையா? என்ன சொல்லுவோம் நம்ம? அதாவது இப்போ 2 எலிமெண்ட்ஸ் ஒன்று சேருது, கிடைக்கக்கூடியது ஒரு ப்ராடக்ட், ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அது ரியாக்டன்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே என்ன தான் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மால் பார்ட்டிக்கல் சொல்லக்கூடிய ஆட்டம் தான் இருக்குது இல்லையா? எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சுக்கோமே. எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே இந்த ரியாக்ஷன்லேயே மிகச்சிறியது ஒரு பார்ட்டிக்கல் எது அப்படின்னா அது வந்து ஆட்டம். அப்போவா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் இருக்குது? 2, 3, 4, 5, 6 பாயிண்ட் இருக்குது. இந்த 6 பாயிண்டில் கண்டிப்பாக ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் எழுதணும். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கேள்வி. நான் இப்போ சொல்லிட்டேன். கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் டு த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அப்படின்னு கேட்பாங்க. இந்த 6 பாயிண்டில் 5 பாயிண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எழுதணும். சரி, அப்போது இந்த ஜான் டால்டன் அவர்களுடைய தியரி நம்ம பார்த்துட்டோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்குறோம், தியரி பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஜான் டால்டனுடைய வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அதனுடைய அட்வான்டேஜஸ் இருக்குது, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ்.